அண்ணே முட்டை பொரியல் சாப்பிடுறியா? இருந்தேன் டவுட் கிளியர் பண்ணேன். முட்டை பொரியல் சாப்பிடுறியா? நாய்க்கு ஒரு முட்டை பொரியல் போடுங்க. நாய் செல்லடா செல்ல. டவுட் இப்ப நீங்க குடிக்கும்போது போட்டிருக்கீங்க, ரைட், ஓகே. குடிச்சு முடிச்சு வண்டியில போகும்போது கூட போட்டிருக்கீங்க, ஓகே. வீட்டுக்கு போன கூட கலட்டாமே இருக்கீங்க, அது எதுக்குன்னு அந்த டவுட் மட்டும் சொல்லுங்க. வண்டியில போறது வீட்டுக்கு போறாலும் எல்லாம் ஒரே காரணம் தான். மற்ற நேரத்துல கண்ணாடி போட்டிருக்குன்றது ஒரு ஸ்டைலு, டஸ்ட் கண்ணில் வரக்கூடாது அப்படின்னு போடுறோம். ஓகேண்ணே. குடிக்கிற நேரத்துல போறதுக்கு ஒரு காரணம் இருக்குடா. என்ன தெரியுமா? குடிகாரன் நம்மளை வெளியே காட்டி கொடுக்காம இருக்கிறதுல இந்த கண்ணாடிக்கு பெரிய பங்கு. என்னண்ணே சொல்றீங்க? இப்ப பாரு, என்னை பார்த்தா தெரியுதா? அப்படியே குடிச்சிக்க மாதிரியே தெரியுதா? 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 அப்படியே கண்டுபிடிச்சிருவாங்க. என்னதான் அது சரியா போற மாதிரி இருந்தாலும் கண்ணு காட்டிக்கு. இப்ப பாரு, கரெக்டுண்ணே. என்ன பார்த்தா நான் தான் போகிற மாதிரி இருக்கு, நீ தெளிவா இருக்க மாதிரி இருக்குண்ணே. அதெல்லாம் சொல்லு. குடி. ஆனா இந்த பேருக்கு ஏத்த மாதிரி அது உனக்கு தானே. கலைநேசன்ற கலை உனக்கு தானே, உனக்கு தானே. பீனட் மசாலா சொல்லிட்டேன், முட்டை பொருள்னு சொல்லிட்டேன். அதோட சாப்பிட்டு எந்திரிச்சிடணும். நீ அடுத்த குவார்டருக்கு அடி போடுற அந்த காசு இல்ல, சரக்கு வாங்க காசு இல்ல. நீ எதுக்கு இப்படி எப்ப நீ இப்படி ஏத்தி விட்டு அடுத்து சரக்கு வாங்க வைக்கிறதுக்கு நீ இந்த வேலையை பார்ப்ப. உன்னால நான் குடியாரன் ஆயிருக்கேன். மரியாதையா குடிச்சு